மகாவீர் ஜெயந்தி என்பது ஜெயின் மதத்தின் மிக முக்கியமான திருநாள்களில் ஒன்றாகும். இது ஜெயின மதத்தின் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரராக விளங்கிய வர்தமான் மகாவீரின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அவர் கிமு 599 ஆண்டு இன்றைய பீகார் மாநிலத்தில் பிறந்தார். இந்த தினத்தில் மக்களும் பக்தர்களும் அஹிம்சை, சத்தியம், அபரிகிரகம், பிரம்மச்சரியம் மற்றும் அஸ்தேயா என்ற 5 பெரிய விரதங்களை நினைவு கூர்கிறார்கள். இந்த 5 விரதங்கள் ஜெயின மதத்தின் அடிப்படையான ஞானங்களை வெளிப்படுத்துகின்றன. மகாவீர் 30வது வயதில் உலகியல் வாழ்க்கையை விட்டுவிட்டு ஆன்மீக வழியை தேர்ந்தெடுத்தார். 12 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து ஆன்மீக ஞானமான கேவல ஞானம் அடைந்தார். அவர் ஒரு எளிமையான ஆனால் ஆழ்ந்த செய்தியை எடுத்துரைத்தார். அனைவரும் வாழட்டும், நாமும் வாழ்வோம். அஹிம்சை என்பது அவர் போதனையின் முக்கிய கூறு, செயலிலும் சொற்களிலும் சிந்தனையிலும் கூட. இன்று மகாவீர் ஜெயந்தி எப்படி கொண்டாடப்படுகிறது? அன்று காலையிலேயே பக்தர்கள் ஜெயின் கோவில்களுக்கு செல்கிறார்கள். மகாவீரரின் சிலை அபிஷேகம் மூலம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. பிரார்த்தனைகள், பஜனைகள் மற்றும் ஊர்வலங்கள் நடத்தப்படுகின்றன. பலர் ஏழைகளுக்கு உணவு, உடை அல்லது புத்தகங்களை வழங்குவதில் ஈடுபடுகிறார்கள். மகாவீரரின் வாழ்க்கையை பற்றிய நாடகங்கள் சிறு சிறு குழந்தைகளால் அரங்கேறுகின்றன. இது ஒரு ஆன்மீக திருவிழாவாக மட்டுமல்ல, அன்பும் அமைதியும் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு நினைவூட்டலாகவும் இருக்கிறது. மகாவீரரின் போதனைகள் இன்று உலகத்தில் இன்னும் அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. அன்பும் பொறுமையும் மனிதத்துவமும் நிறைந்த வாழ்க்கை அவருடைய அருமையான காணொளியாகும். இன்றைய மகாவீர் ஜெயந்தியில் வழிபாட்டோடு சேர்ந்து அவருடைய வாழ்வியல் மதிப்பீடுகளை நம் வாழ்விலும் கடைபிடிப்போம். மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். அமைதியையும் அன்பையும் தேர்வு செய்யுங்கள். மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.